பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத நிலைகளின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் பிரதமர் மோடி விளக்கமளித்தார். அரசியலமைப்பு சட்டப்படி முப்படைகளின் தலைமை தளபதியாக குடியரசுத் தலைவர் இருப்பதால் எந்தவொரு ராணுவ நடவடிக்கை குறித்தும் அவரிடம் எடுத்துரைக்க வேண்டும். அதன்படி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து பிரதமர் மோடி விளக்கமளித்தார். பயங்கரவாதிகளை வேட்டையாடுவோம் என்ற சபதத்தை பிரதமர் மோடி நிறைவேற்றியுள்ளார். பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து கடந்த ஏப்ரல் 24 பீகாரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, இந்தியா ஒவ்வொரு பயங்கரவாதியையும் அவர்களின் ஆதரவாளர்களையும் அடையாளம் கண்டு பின்தொடர்ந்து வேட்டையாடும் என்றும் பூமியின் எல்லைக்கே அவர்களை துரத்தி அடிப்போம் என்றும் கூறியிருந்தார். அதன்படி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பல்வேறு பயங்கரவாதிகளையும் அவர்களின் முகாம்கள் மற்றும் ஆதரவாளர்களின் இருப்பிடங்களை ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா குறிவைத்து துல்லிய தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறது. இதன் மூலம் பிரதமர் மோடி எடுத்த சபதத்தை இந்திய ராணுவம் நிறைவேற்றியுள்ளது. பெஹல்காம் தாக்குதல் தொடர்பான கூடுதல் தகவல்கள் இருந்தால் உடனடியாக தங்களை தொடர்பு கொள்ள வேண்டுமென தேசிய புலனாய்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. சுற்றுலா பயணிகளின் மீதான தாக்குதல் தொடர்பான தகவல், புகைப்படங்கள் மற்றும் வீடியோ என எந்தவொரு தகவல் இருந்தாலும் உடனடியாக தேசிய புலனாய்வு முகமையை தொடர்பு கொள்ள சுற்றுலா பயணிகள், உள்ளூர் மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தகவல்களை வழங்க விரும்புவோர் குறிப்பிட்ட தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டால் அதிகாரிகள் அவர்களுடன் பேசுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்பாவி இந்தியர்களை கொன்றவர்கள் மீது மட்டுமே இந்தியா தாக்குதல் நடத்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். 6 மாநிலங்களில் 50 உட்கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர், இந்தியா தனது மண்ணில் நடந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் உரிமையை பயன்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் துல்லியமாகவும் எச்சரிக்கையாகவும் நடவடிக்கையை மேற்கொண்ட நமது பாதுகாப்பு படையினரின் துணிச்சல் மற்றும் வீரத்திற்கு தான் தலைவணங்குவதாக அவர் தெரிவித்தார். பயங்கரவாதத்தை வேரறுக்க இஸ்ரேலை பின்பற்ற வேண்டும் என ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி குறித்து கருத்து தெரிவித்த அவர், பயங்கரவாதத்தை முழுமையாக ஒழிக்க தகுந்த நேரம் இதுவே என்றும், பயங்கரவாதம் என்பது நமது நாட்டை உள்ளிருந்து பிளக்கும் விஷம் என்றும் அதை வேரோடு களைய வேண்டும் என்றும் கூறினார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க, அதை விட மோசம் இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.